அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.1ல தேர்ட் ப்ராப்ளம். இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் 12 to the power 3. செகண்ட் சப்டிஷன் x to the power 24 divided by x to the power 25. தேர்ட் சப்டிஷன் e power x. இப்போ இதில் நமக்கு முதல்ல இந்த ஃபார்முலா இன்டகிரல் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஃபார்முலானா integral of dx. இதெல்லாம் ஈஸியான ஃபார்முலா. integral of dxனா என்னது? x plus c. integral ஃபார்முலா ஃபுல்லாக தரவை தெரிஞ்சிருக்கணும் இன்டகிரேஷன் சாப்டருக்குள்ளே நுழையும் போது. அப்போ integral of dx is equal to x. வியும் எக்ஸ் இன்டகிரலும் கேன்சல் பண்ணால் வெறும் எக்ஸ் தான் இருக்கும். எக்ஸ் டிஎக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அடுத்து integral of dx by x. இது வந்து என்னன்னா log x plus c. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண நியூமரேட்டர் வந்துச்சுன்னா log xன்னு போட்டுருணும். log of the denominator. அப்போ integral of dx by x என்னது? log x plus c. அடுத்து integral of e power nx dxனா இப்போ e power nxனா e power nx by n plus some constant c. e power 1xன்னு வச்சுங்களேன். x அதை e power 1xனா e power x, e power 1xனா e power 1x by 1, அது e power x தான். சரிங்களா? அப்போ இந்த மூணு ஃபார்முலாவும் இங்கே நமக்கு தேவை. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். 12 to the power 3 இன்டகிரேட் 12 to the power 3 into dx. இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியில் எடுத்துட வேண்டியதான். கான்ஸ்டன்ட்டை நம்ம ஒன்றுமே இன்டகிரேட் பண்ண தேவையில்லை. அப்போ 12 to the power 3 வெறும் இன்டகிரல் dx மட்டும் உள்ளே இருக்கும். இன்டகிரல் ஆஃப் dx என்ன? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? இன்டகிரல் ஆஃப் dxனா வெறும் எக்ஸ். அப்போ என்ன வரும்? 12 to the power 3 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் dx வந்து வெறும் எக்ஸ் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. அவ்வளோதான். 12 to the power 3 எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை அப்படி விட்டாலும் ஓகே தான். அப்போ 12 to the power 3 இன்டகிரல் ஆஃப் dx. இன்டகிரல் ஆஃப் dx வந்து எக்ஸ் ஃபஸ்ட் ஃபார்முலா, எக்ஸ் ப்ளஸ் சி. செகண்ட் என்ன? இன்டகிரல் x to the power 24 divided by x to the power 25 into dx. இங்கே x வந்து 24 தடவை இருக்குது. இங்கே x வந்து 25 தடவை ஒன்று கூட இருக்குது. அப்போ அதை அப்படியே அடிச்சிடலாம் இல்லையா? அடித்தா என்ன வரும்? 1/x இருக்கும். x மட்டும் இங்கே இருக்கும். இதை அடிச்சிட்டோம்னா x பவர் 24 இருக்குது, இங்கே 25 இருக்குது, ஒன்று கூட இருக்குது. அப்போ இங்கே அடித்து எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன்னா x மட்டும் டினாமினேட்டரில் ஒன்று இருக்கும். அப்போ என்ன வரும்? இன்டகிரல் ஆஃப் dx by x. சரிங்களா? இப்போ 24 25 அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 24 இதை அடிச்சிட்டோம்னா கீழே ஒரு எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் 24 கேன்சல் ஆயிடும். அப்போ dx by x. இன்டகிரல் ஆஃப் dx by x என்னது? செகண்ட் நான் எழுதின ஃபார்முலா. இன்டகிரல் ஆஃப் dx by x என்னது? log x plus c. இதுதான் செகண்டுக்கு உள்ள ஆன்சர். சரிங்களா? அடுத்து தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? இன்டகிரல் ஆஃப் e பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டகிரல் ஆஃப் e பவர் எக்ஸ் டிஎக்ஸ். e பவர் எக்ஸ்னா e பவர் 1x. சரிங்களா? e பவர் 1xனா e பவர் 1x by 1. e பவர் 2x இருந்ததுன்னா e பவர் 2x by 2. e பவர் 3x இருந்தால் e பவர் 3x by 3. இப்போ e பவர் 1x இருக்குது. அப்போ e பவர் எக்ஸ் by 1 அது போட வேண்டியதில்லை, டைரக்ட் ஃபார்முலா தான் இது. சரிங்களா? e பவர் எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணால் e பவர் எக்ஸு plus some constant c. Okay student, doubt இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.